டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஆயிருது அவருக்கு. கோவம் அதிகமா வருது. அது கூட்டின்னு போய் காமிச்சா, "வேணாம் நான் மென்டல் நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க தான் உங்க கையில தான் இருக்குது. நான் டென்ஷன் ஆவுறதா ஆகாம உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நீ தான் என்ன பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க இப்படியே பண்ணிட்டா நான் விட்டு வச்சுட்டு போயிட்டு வேற லைஃப் எடுத்துன்னு போயிடுவேன். அப்புறம் நீங்க தான் பதங்கொள்வீங்க." நான் எதுக்கு பதங்கொழிய போறேன்? நீ விட்டு போனா எங்களுக்கு நிம்மதி தான். நான் என் லைஃப்ப நான் பார்த்துக்க போறேன். என் பசங்கள வச்சுக்கின்னு. நான் மத்தவங்கள மாரிலாம் போயிட்டு இன்னொரு வாழ்க்கை எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எனக்கு சம்பாரிக்க திறமை இருக்கு. நான் சம்பாரிச்சு நான் காப்பாத்திப்பேன் பசங்கள. அப்படின்னு தான் மேடம் நான் சொல்றேன். விட்டுட்டும் போமாட்ற. இப்படியே சித்திரவதை பண்ணா என்னதான் மேடம் பண்றதுனால உனக்கு புரியல எனக்கு. நானா மேடம் மென்டலா ஆவன்றேன். சரி விடுடா கத்துனேன். ஏய் என்ன கத்தி கத்தி பேசுற? என் வாய்ஸே அப்படிதான். உன் வாய்ஸும் அப்படிதானா? உன் கத்தல உங்க அம்மா, உங்க ஆத்தா, உங்க அப்பா கிட்ட வச்சுக்கணும். ஜிபேல ஒரு காசு அனுப்புவார் மேடம். எதா இருந்தாலும் நான் வந்து அவர கேட்டு தான் பண்ணுவேனே. எங்க அப்பா ரூ. 100 ரூ. 50 கேட்டாருன்னா, அவர கேட்டாகணும். அண்ணா ஜிபேல இருக்கிற காசுலாம் செலவாகுது. நான் யாருக்கு அனுப்புறேன்? எவனுக்கு அனுப்புவேன்? உங்க அப்பா, உங்க ஆத்தாளுக்கு அனுப்புறேன்னு கேட்கிறேன். எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால ஏதோ ரூ. 100 அதோட கேட்டு தான் மேடம் அனுப்புவேன். அம்மா கிட்ட போக்கூடாது, கொல்லக்கூடாது. எங்க அம்மா வாங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்க அம்மா ரூ. 3000 குடுத்தாங்க மேடம். துணி எடுக்க. பாத்ரூம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வாடகை கட்டிட்டேன். துணி எடுக்கல. என்னடா அப்படியே வீட்ல உட்காந்துக்கிற 10 ரூபா சம்பாரிக்க போ மாட்ற. போய் அங்க உட்காந்து எனக்கு தெரியும் கிறிஸ்மஸ் தானே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலான்ற.